ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நாங்கள் ஷாப்பிங்லாம் போகிறோம், அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர்நூன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன லஞ்சுங்கிறத பார்க்கலாமா? நல்ல சூப்பரான சுட சுட முருங்கைக்காய் சாம்பார் ரெடியாக இருக்குது. அதே மாதிரியே கலட்டு பருப்பும் ரெடியாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்காக. இந்த சாதம் நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வெடிச்சிட்டோமா, அதனால் கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்படியே தயிர் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காவை ஸ்டிர் ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நீளமாக கட் பண்ணிவிட்டு காரப்படி உப்புப்படி எல்லாம் போட்டு. ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்ம ஊரில் தாங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, காய்கறி அந்த மாதிரி கிடக்குது. ஏன்னா எனக்கு பூனேயில் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈயச்சொம்பில் தக்காளி பருப்பு ரசம் ரெடி பண்ணியிருக்கோம். சாதமும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய், சிகப்பு மிளகாய், ஜீரகம்லாம் அரைச்சி விட்ட புடலங்காய் கூட்டு சூப்பரான சமையல் ரெடியாக இருக்குது. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங்க்கு போகிறோம். எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம். ஹாய் அத்விகா அண்ட் அனிருத். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வைத்தீஸ்வரம் கோயில் போயிருந்தோமா. அப்போ ஒரு ஹோட்டல் போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. போன உடனே 2 ரோஸ் மில்க் வேணும்னு கேட்டாங்க. ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்புற நேரத்தில் தான் அந்த கோலி சோடா ஆக்சுவலாக பார்த்தோமா, குழந்தைங்க கேட்டாங்க, வாங்கி கொடுத்தேன். நேற்றுக்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க. உங்கள் 2 பேருக்கு ஒரு சேலஞ்ச் சொல்லவா? இந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு கோலி சோடா வச்சுருக்கீங்க, ஓகேவா? 2 பேரில் யார் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்கிறத பார்க்கலாமா? இப்போ ஸ்டார்ட் பண்ண பண்ணிட்டீங்களா? இந்த மக்களே இங்க பாருங்க, இந்த பசங்களை நான் சேலஞ்ச் வச்சுக்கலாமான்னு கேட்கறதுக்குள்ள இந்த அனிருத் உடைச்சிட்டான். பாவம், அத்விகா இஸ் ட்ரைங் ஹர் லெவல் பெஸ்ட். சரி, ஓகே, அவளுக்கு உடைச்சு கூட அனிருத். இட்ஸ் ஓகே. இது ஃபர்ஸ்ட் நீங்க சேலஞ்சே கிடையாது. சேலஞ்ச் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஓகே, இங்க பாருங்க, சொன்னா ரொம்ப டைட்டா இருக்கு போல இருக்கு. நான் இங்கே ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்கினேன். ஆக்சுவலாக அந்த கடையில் ஈஸியாக உடச்சிட்டு எல்லாம் அனிருத் நான் கோலி சோடா. இந்த சேட்ஜி இப்போ இருந்தப்போ வாங்கினோமே. இது கஷ்டமாக இருக்கா? நான் ஹெல்ப் பண்ணவா? சரி, ஓகே. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? வெயிட் பண்ணி பாருங்க. சரி, ஓகே மக்களே, நான் குழந்தைங்க பார்த்து பார்த்து பொறுமையா பண்ண. டைட்டா இருக்கு போல. என்னாச்சுடா? சரி சரி, கண்ணை ஆரம்பிக்கலாம். பாருங்க மக்களே, பெண்ணை வச்சு ஓட்ட போட்டு இந்த பசங்க பண்ற அட்டூழியம் இருக்குதே, பயங்கரம். சரி, ஜாலியா குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. பாய் சொல்லுங்க. பாய். இங்கே பாருங்க, இந்த 2 பசங்களும் ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம், மார்னிங்லேருந்து சுத்தமாக ஐபேடே எடுக்கல, விளையாடல. இப்போ கொஞ்ச நேரம் விளையாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் என்ன விளையாடிட்டு இருந்தீங்க? ஓகே, நான் இப்போ சொல்லிட்டேன் 20 minutes தான் டைம், ஓகேவா? அதுக்குள்ளே வச்சிடணும். சொல்லுங்க. சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெளில கிளம்பிட்டோம். அத்விகா பாருங்க ஆட் ஆயிருக்கா. நேற்று வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வரப்ப அவ எங்கள் கூட வந்துட்டா. கிருத்திகா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தான் வரா. அப்புறம் அம்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். இப்போ தான் ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். 5 minutes காட்டுது. இன்னைக்கு எங்கள் டே எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். சொன்னேன்டா, அதான் அனிருத் இருக்கான்னு சொன்னேனே. அப்ப என்னை காட்டலையே? உன்னை காட்டினேனே. அப்போ நீ பின்னாடி நின்றுட்டு இருந்தியே. ஆனா நான் அதை பார்க்கலையே. நீ பார்க்கல, இப்போ பார்த்துட்டியா? ஓகேவா? செம்ம வெயில் இல்லைம்மா. வெயிலை பற்றி நீ என்ன நினைக்கிற? 50 ரூபாய் எனக்கு சேவிங்ஸ். எனக்கும் 50 ரூபாய் இருக்கு. 2 பேருக்கும் நேற்றுக்கு 50 rupees கிடச்சிது. அதை வச்சு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம். என்ன வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். சரி, நம்ம ஆட்டோ வந்துருச்சாங்கிறதையும் பார்க்கலாம். ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறோமா? ஓலா போட்டோமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுது. ஒரு 10 minutes மேலே ஆச்சு. இப்போ தான் ஒரு ஆட்டோ கிடச்சிருக்கு. நம்ம ஆட்டோ போட் பண்ணிவிட்டு கிளம்பலாம்.
நம்ம ஷாப்பிங்காக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிச்சியில் இருக்கிற என்எஸ்பி ரோடுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பின டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock 3:30 இருக்கும். பயங்கர வெயில் வேறு அன்றைக்கி. ஆட்டோக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 3 ஆட்டோ 4 ஆட்டோ புக் பண்ணி கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் அட் லாஸ்ட் நமக்கு வந்து உபரில் ஒரு ஆட்டோ கிடச்சிது. அதில் தான் வந்தோம். நம்ம உள்ள வரைக்கும் வர முடியாது. என்எஸ்பி ரோட்டில் விஸ்வாஸ் புக் சென்டர் கிட்டே இறங்கிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாரதாஸ்க்கு தான் வந்திருக்கோம். நம்ம எதுக்காக சாரதாஸ் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட 70th பர்த்டே வருதுங்க, பீமரத சாந்தி. அந்த செலிப்ரேஷனுக்காக தான் வந்து சாஸ்திரிகள் வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். மெயினாக அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 9-5 வேஷ்டி தான் வேணும், அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து தானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து துண்டு வாங்கிக்கலாம். நல்லா பெரிய துண்டாக வாங்க சொல்லியிருந்தார். ஒரு 8 துண்டு வாங்க சொல்லியிருந்தார். அது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீமரத சாந்திக்கு வந்து கலசம் வைப்போம். அந்த கலசத்துக்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் பீட் வாங்கிக்கலாம். எல்லாமே பியூர் காட்டனில் வாங்க சொல்லியிருந்தாங்க. ப்ளவுஸ் பீட் வாங்குகிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த விஸ்தாரா பட்டு சாரீஸ் இருந்தது. எல்லாமே ரேஞ்சஸ் வந்து 1800 to around 3000 சொல்லி போட்டிருந்தாங்க. சாரதாஸில் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் முடிஞ்சுது. அங்கேருந்து இப்போ நம்ம வந்து மங்களன் மங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே சில பாத்திரம்லாம் வாங்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மங்களன் மங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நாங்கள் சாரதாஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரெஸ்லிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதான் நானும் அம்மாவும் பேசிக்கிட்டோம். வீட்டில் இருந்தால் சுத்தமாக மழை வராது, நாங்களே வெளில கிளம்பிட்டோம் அப்படிங்கிற அதிசயத்தில் தான் மழை வருதோ என்னமோன்னு சொல்லிட்டு வந்த மழை ஃபுல்லாலாம் வரலங்க. ஜஸ்ட்டு ட்ரிஸ்லிங்களோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ட்ரிச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க, மங்களன் மங்களில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்நாக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வெயில் நேரம் வேறையா, அதனால ஐஸ்கிரீம்ஸ்லாமும் நிறையா இருந்தது. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருந்தது. குழந்தைங்க கேட்டாங்க, வாங்கி கொடுத்தேன். நானும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா தெம்பேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா மங்களன் மங்களில் ஒவ்வொரு ஐட்டமும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஐ மீன் ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்கும். நமக்கு உள்ளே சுற்றி நடக்கிறதுக்கே நிஜமாகவே கொஞ்சம் எனர்ஜி வேணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து குடம் வாங்கிக்கலாம். எக்கச்சக்கமான வெரைட்டி இருந்ததுங்க. அங்கே நாங்கள் ஒன்றுன்னா பொறுமையாக பார்த்துட்டு என்ன குடம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். குடத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது பார்த்திங்கன்னா சைஸ் 1, இது வந்து சைஸ் 3. அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சைஸ் 2 வாங்கினோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் போல் இருந்தது. 1 வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ அதை நாங்கள் வாங்கலை. ஜஸ்ட்டு அங்கே வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா காஸ்டையான் இருந்தது. அது ஜஸ்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன். அனிரு தத்விகா ரெடி ஆகிட்டிங்களா? என்ன ஆர்டர் பண்ணீங்க? ஓகே, சேம் மெனுவா? நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க? நான் பார்த்தீங்கன்னா ஒரு சோலாபூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். மங்களன் மங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக நாங்கள் வந்து வசந்த பவன் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. பசங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி பசிக்குதுன்னு சொன்னாங்க. நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவிலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டாங்க. பட் அந்த கடையில் வந்து நாங்கள் போனது லன்ச் டைமாக, அங்கே வந்து லன்ச் மட்டும்தான் இருந்தது. ஸோ மீல்ஸ் சாப்பிட்டாங்க. நாங்கள் எப்போவுமே என்எஸ்பி ரோடுக்கு ஷாப்பிங் வரோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த வசந்த பவனுக்கு தான் வருவோம். கண்டிப்பாக என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரியும். நான் கண்டிப்பாக வந்து சாரதாஸில் அதுக்கப்புறம் மங்களன் மங்களில் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பசங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலாக நேற்றுலேருந்தே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, நேற்றுக்கு கிடைக்கல, இன்றைக்கி கிடச்சிது. குழந்தைங்களோட ஹாப்பினஸ் தானேங்க நமக்கு முக்கியம், என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக நானும் எப்போவுமே போனால் ரவா தோசை தான் ஆர்டர் பண்ணுவேன். இன்றைக்கி ஆக்சுவலாக அம்மா ஆர்டர் பண்ணாங்களா, சரி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நான் சோலாபூரி, அம்மா பார்த்திங்கன்னா ரவா ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஷாப்பிங் முடியல. ஏன்னா நவதானியம் போடுறதுக்கு ஒரே மாதிரியே வந்து 1/4 கிலோ கொள்கிற மாதிரி 9 பாக்ஸ் வாங்க சொல்லியிருந்தாங்க. பசங்க வேறு பசிக்குதுன்னு சொன்னாங்களா, அதனால் இன்னொரு கடைக்கு போகிறதுக்கு முன்னால் சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்டுட்ருக்கோம்.
வசந்த பவனில் கோபி 65 பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போ போனாலும் அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். நாங்களும் சாப்பிட்டுட்டு 2 கடையில் போய் பார்த்தோம். எங்களுக்கு கரெக்டாக வந்து டப்பா கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் தான் கிடச்சிது. நல்ல வேளை அவங்கக்கிட்ட வந்து 9 பாக்ஸஸும் இருந்தது. ஸோ அந்த கடையில் வாங்கியாச்சு. அப்படியே குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பூன்ஸ்லாமும் வாங்கிக்கிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.